ஸோ இப்போ ஒரு நாட்டோட ஒருத்தங்க க்ளோஸாக இருக்காங்க, இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உள்ள நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறதா கரெக்டாக இருக்கும். பட் இதில் சிக்கல் என்னன்னா, நீ வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பின்னால் பாகிஸ்தானுடைய சதி இருக்குதா ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஷேக் ஹசீனா இன்னைக்கு இந்தியாவில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அங்கே அர்த்தம். பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அங்கே ஏற்பட்டு இருக்கு, சோஷியலாக பெரிய மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக நம்ம பாகிஸ்தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க, பாகிஸ்தானே திவாலாகி போயிருக்காங்க, ஸோ இந்த நாடு அங்கே போய் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்திட்டாங்களான்னு சொல்றதெல்லாம் எனக்கு என்னமோ நியாயமாக எனக்கு படல. ஹசீனாவுடைய டிக்டேட்டர்ஷிப் தான் இத்தனைக்கும் காரணம். அவங்க கடந்த 15 வருஷங்களில் அவங்க பண்ண ரூல்ஸ், அவங்க பண்ண ரூலிங் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வருது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை அவங்க நடத்துனாங்களா? ஸோ இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அது ஸோ அந்த இஷ்யூ மக்களுக்கு நிறைய கோவங்கள் இருக்குது, நிறைய அதிருப்திகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்டில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. கவர்மெண்ட்டை ஸ்லைட்டாக கேள்வி கேட்டாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ இன்ஃப்ளேஷன் பங்களாதேஷில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு போன வருஷத்தில் பேசியிருக்காரு. அவரை ஆன்டி நேஷனல்னு அவாமி லீக்காரங்க பிராண்ட் பண்ணுறாங்க. அதுபோக கவர்மெண்ட்டை யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நிறைய பத்திரிகையாளர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சர்வாதிகாரியாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா அது சிஸ்டமில் ஏதோ சிக்கல் இருக்குது, நம்மளும் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஷேக் ஹசீனா 1 இயர் முன்னாடி நினச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு அவங்க அத்தாரிட்டியோடு அவங்க இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா கேம் கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயரில் சேஞ்ச் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இப்போ அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது அங்கே மைனாரிட்டிக்கான பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை இந்தியா அதில் ஏதாவது சிக்கல் வரும்போது அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு செக்குலரான ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அவாமி லீக். இப்போ அந்த கட்சி போனது பெரிய ஒரு பாதிப்பு தான். ஸோ மைனாரிட்டிஸுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்தோன்னா பங்களாதேஷ் ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய முன்னாள் பிரதமர் சொல்லலாம், இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எலெக்ஷன் வர இப்போ சீக்கிரமே வரப்போகுது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்க நிலையில் அவங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவங்க கலிதா ஜியா, அவங்க ஒரு ப்ரோ சைனா பாகிஸ்தான் ஆன்டி இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்போ திரும்ப கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான எதிர்ப்புகள் அவங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் எவ்வளோ நாட்கள் தங்க வைக்கிறதுங்கிறது தாண்டி அவங்கள உள்ள நம்ம அடைக்கலம் கொடுத்ததே எந்த அளவுக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பார்டரை நம்ம பங்களாதேஷோட ஷேர் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது சிக்கல் எதிர்காலத்தில் வருமா? அதான் இது இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்னது போல் ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் இருக்காங்க. அளவு பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஷேக் ஹசீனாவை பொறுத்தளவில் இந்தியாவோட பழைய ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸாக அவங்க இருந்திருக்காங்க. இந்தியாவோட ஒரு க்ளோஸான ஒரு அலையாக இருந்திருக்காங்க. அதே போல் அவங்க கட்சி அவாமி லீகும் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்தியாவோட நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நாட்டோட ஒருத்தங்க க்ளோஸாக இருக்காங்க, இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உள்ள நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். பட் இதில் சிக்கல் என்னன்னா, நீங்கள் சொன்னது போல் இந்தியா பங்களாதேஷோட ஒரு பெரிய பார்டரை நம்ம ஷேர் பண்ணுறோம். லாங்கஸ்ட் பார்டர் நம்ம பங்களாதேஷோட தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுவும் சென்சிட்டிவான ஏரியாவில் நம்மளோட ஈஸ்ட் சைடில் நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறோம். சிலிகுரி காரிடார்லாம் அங்கே தான் இருக்குது, சிக்கன் ஸ்னெக்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. இப்போ இவங்க ஜியா அவங்க ப்ரோ இந்தியன் லீடர் கிடையாது, ப்ரோ பாகிஸ்தான், ப்ரோ சைனா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிந்தாலும் அவங்களோட நம்ம சுமூகமாக ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அவங்கள கோவப்படுத்தாமல் அவங்க நமக்கு எதிராக வேலை செஞ்சாலும் ரொம்ப எதிராக போயிடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு அவங்கள காம் பண்ணி வைக்கிற அளவுக்காவது நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ஷேக் ஹசீனா நம்ம கூட இருக்காங்கன்னா அதை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நம்ம ஷேக் ஹசீனாவை ப்ரொடெக்டும் பண்ணணும், ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது. ஸோ ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இது சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் 1971 அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுது இல்லையா, பங்களாதேஷை உருவாக்குறாங்க இல்லையா, அதில் இந்தியன் ஆர்மிக்கு பெரிய ஒரு ரோல் உண்டு. ஸோ அந்த வகையில் இப்போ ஜியாவை பொறுத்தளவு அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க.
ஸோ மேபி இங்கே ஷேக் ஹசீனாவை யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கான்ற அந்த டவுட்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும், அங்கே இருக்க அப்போசிஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இனி வரப்போகிற புது பங்களாதேஷி கவர்மெண்ட்டையும் நம்ம ஸ்மூகமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஷேக் ஹசீனாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது சிக்கலான ஒரு விஷயம் தான். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு போகணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஷேக் ஹசீனாவால் நம்ம பெரிய யூஸும் கிடையாது. முன்னாடி அவங்க பவர்ல இருந்தாங்க, ஸோ அந்த டைம்ல நமக்கு யூஸ் இருந்தது. ஸோ இப்போ பவர்லயும் இல்லை, ஸோ அவங்கனால ப்ராக்டிக்கலா பெரிய யூஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்டு தான், பட் ரியாலிட்டி என்னன்னா பெரிய யூஸ் கிடையாது. ஸோ எப்படி இதை பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது சிக்கலான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பின்னால் பாகிஸ்தானுடைய சதி இருக்குதா வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்பட்டது. இதில் வெளிநாடுகளுடைய சதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் பார்லிமெண்ட்லேயே வந்து கூட சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது அதில் ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்க சான்சஸ் இருக்கா? உண்மையிலே பாகிஸ்தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா? அதான் இப்போ பாகிஸ்தான் சைனா சதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா சைனாவுக்கு போனாங்க, அப்புறம் அந்த ட்ரிப்பை வந்து குயிக்காக கட் ஷார்ட் பண்ணிட்டு அவங்க சீக்கிரம் வந்தாங்க. அப்போவே சைனாவோட அவங்களுக்கு ஏதோ ஃபிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஷேக் ஹசீனா சொல்கிற விஷயம் என்னென்னா, இது யூஎஸோட ஒரு சதி அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனாங்க. யூஎஸ்ஏக்கு ஏன்னா அங்கே செயின்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் வந்து வேணும் அப்படின்ற அதை அபகரிக்கக்கூடிய பிளானில் இருக்காங்கன்ற கிளைம் வந்து அவங்க வைக்கிறாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மேபி சதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியல. பட் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியால் பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்திட முடியாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, யூஎஸ் பக்கம் கியூபா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி உருவான நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்ட்ரி வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ கைக்கு போன டைம்லேருந்து இப்போ வரைக்கும் யூஎஸ் கவர்மெண்ட் அந்த கண்ட்ரியை வந்து கொலாப்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு 300-400 தடவை கொலை ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த மக்கள் மத்தியில் நல்லா செல்வாக்கு இருந்தால், அந்த மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே நன்மதிப்பு இருந்தால், எந்த சக்தி நினைத்தாலும் அந்த கவர்மெண்ட்டை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸோ இன்னைக்கு ஷேக் ஹசீனா வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அங்கே அர்த்தம். பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அங்கே ஏற்பட்டு இருக்கு, சோஷியலாக பெரிய மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக நம்ம பாகிஸ்தான் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க, அங்கே எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க, எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பங்களாதேஷில் வாழ்றாங்க, எனக்கு தெரிஞ்சு 8th or 9th ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில் பாகிஸ்தானே திவாலாகி போயிருக்காங்க. ஸோ இந்த நாடு அங்கே போய் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்திட்டாங்களான்னு சொல்றதெல்லாம் எனக்கு என்னமோ நியாயமாக எனக்கு படல. ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, அங்கே பொலிட்டிக்ஸே ரொம்ப சீரியஸாக சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இப்போ 1947 பாகிஸ்தான் இந்தியா பிரியுது. அந்த டைமில் முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ஹிந்துஸ்லாம் மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பிரியுது. ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்போ பங்களாதேஷ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்தியா ஃபார்ம் ஆகும்போது ரிலிஜியஸ் நேஷனலிசம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது பாகிஸ்தானில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெங்காலி நேஷனலிசம் பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்குது. ஸோ பெங்காலி நேஷனல் அங்கே ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெங்காலிஸ் இருக்காங்க, வெஸ்ட் பாகிஸ்தானில் மற்றவங்களாம் இருக்காங்க, மற்ற முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இடையே ஃபிக்ஷன் ஏற்படுது. பெங்காலிஸ் வந்து நாங்கள் பெங்காலி மொழி பேசுகிறோம், எங்களுக்குன்னு தனி கல்ச்சர் இருக்குது, ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அந்த பெங்காலி நேஷனலிசம் மையமாக வச்சு தான் அவாமி லீகோட அவாமி லீகோட லீடர் இருக்கார் இல்லையா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூமெண்ட்டை பில்ட் பண்ணுறாரு. பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க செக்குலரிசமாக ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த ரிலிஜியஸ் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறது, ரசாக்கர்ஸ்லாம் அதுக்கப்புறம் நெருக்கிறது காரணம் வந்து அதுதான். பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அக்ரெசிவாக தான் அவங்கள டீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரிசர்வேஷன்லாம் அங்கே பார்த்தோன்னா நமக்கு ஜோக்காக தெரியும். ஏன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பேரண்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னன்னா, அவங்கள பொறுத்தளவு அந்த லாஜிக் என்னன்னா, இப்போ அவாமி லீகோட சப்போர்ட்டர்ஸ் தான் எல்லாமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஃபேமிலி ஆட்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது நேச்சுரலாக இந்த ரிலிஜியஸ் ஃபெனட்டிக்ஸ் இல்லாத மற்ற நேஷனலிஸ்ட் எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதுக்கு அவங்கள பலப்படுத்துறதுக்காக தான் அவங்க இந்த ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஐடியா என்னன்னா, இந்த ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசமை கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அங்கிருந்து அந்த ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் எம்பவர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அங்கே இப்போ ஜமாத் இஸ்லாம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. 2012 அந்த பார்ட்டியை பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த பார்ட்டி ஆப்ரேட் ஆகலாம், எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் போட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பட் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அங்கே அந்த 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 ஃபோர்ஸஸ்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ரிசர்வேஷன் தான் வந்து ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கே ஒரு பெரிய காரணம் மாதிரி காட்டப்படுது. ஆனால் இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
ஹசீனாவுடைய டிக்டேட்டர்ஷிப் தான் வந்து இத்தனைக்கும் காரணம். அவங்க கடந்த 15 வருஷங்கள்ல அவங்க பண்ண ரூல்ஸ், அவங்க பண்ண ரூலிங் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்து விமர்சனங்கள் வருது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை அவங்க நடத்துனாங்களா? இப்போ நம்ம ஊர்லயே மெரினா பீச்சில் அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டு போராட்டம் டைம்ல வந்தப்ப ஸோ இதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அதுக்காக மட்டும் வரமாட்டாங்க. மக்களுக்கு வேற நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்கும் போது அது வந்து ட்ரிகர் பண்ணி விடும், எல்லாம் பெரிய ஒரு ப்ரொட்டஸ்டாக வெடிச்சிடும். ஸோ இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அது. ஸோ அந்த இஷ்யூ வந்து மக்களுக்கு நிறைய கோவங்கள் இருக்கு, நிறைய அதிருப்திகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க. 2008ல இருந்து அவங்க பவர்ல இருக்காங்க. ஸ்லோவா அவங்க பவரை கன்சாலிடேட் பண்றாங்க. அவங்க வந்து இந்த அப்போசிஷன் பார்ட்டியை வந்து ஸ்டெடியா வீக்கன் பண்றாங்க. அதே போல மீடியாவை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மீடியா நிறுவனங்கள்லாம் பேசுறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. கவர்மெண்ட்டை ஸ்லைட்டாக கேள்வி கேட்டாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் பங்களாதேஷில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு போன வருஷத்தில் பேசியிருக்காரு. அவரை ஆன்டி நேஷனல் அவாமி லீக்காரங்க வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. அதுபோக கவர்மெண்ட்டை யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நிறைய பத்திரிகையாளர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சர்வாதிகாரியாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அது போக பொருளாதார ரீதியாக பங்களாதேஷ் வந்து இப்போ இந்த கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஓவராலாக பங்களாதேஷ் நல்லா வளர்ந்தாலும் கோவிடுக்கு அப்புறம் அவங்களால அந்த பழைய வேகத்தில் அவங்களால வளர முடியல. அந்த பங்களாதேஷோட அந்த க்ரோத் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னா க்ரோத்தும் பார்த்தோம்னா ஈவனா எல்லாரையும் போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, எல்லாருக்கும் போய் ஈவனா போய் சேரல. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யூஸ்வலாக எப்பவும் பார்த்தோம்னா சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வெடிக்காது. இப்போ பிரிட்டனில் கூட பார்த்தோம்னா ரோட்ல வந்து கலவரங்கள்லாம் வருது இல்லையா? ஸோ எக்கனாமிக் க்ரோத் இருக்க வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரேஷியல் டென்ஷன்லாம் இருக்காது. எல்லாம் ஒரு மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போவாங்க. எக்கனாமிக் க்ரோத் ஸ்டாப் ஆகி ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும்போது அப்போதான் எல்லா முரண்களும் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பங்களாதேஷ்லையும் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிற்குது. ஸோ இந்த எனக்கு என்னமோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டுமே காரணமாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஓவராலாக நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு போராட்ட களம் வந்து அந்த போராட்ட களத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கரெக்ட். ஆமாம், அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணா பார்க்கலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் இப்போ பொருளாதார வீழ்ச்சினால வந்து மக்கள் அதிருப்தி அடைஞ்சு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து அதன் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஆப்கானிஸ்தான், இலங்கை, இப்போ பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த எல்லா நாடுகள்லையுமே வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்து அவங்க கவர்மெண்ட் மாறினது, சேஞ்ச் ஆனதுக்கெல்லாம் பெரிய ரீசனாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளால் மட்டுமே சரிஞ்சுதா, ஏதாவது பொருளாதார வளர்ச்சியோ இல்லை வேறு ஏதோ விஷயங்களோ, இல்லை மற்ற நாடுகளுடைய தலையீடு உள்ளே வந்ததுனால நடந்ததா? இப்போ நம்ம இலங்கையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சைனாவுடைய இது உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளுடைய இன்வால்மெண்ட்டும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்லாம் கவிழ்றது காரணமாயிடுச்சா? அதான் இப்போ என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய எக்கானமி எப்படின்னா ஒரு நாடு தனியாக ஆப்ரேட் ஆக முடியாது, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ இப்போ குளோபலாக எக்கானமி சரியுதுன்னா அது வந்து ஸ்ரீலங்காலையும் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியான்னு எல்லா சைட்லையும் இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னா, அந்த குளோபலைசேஷன் முன்னாடி மாதிரி ப்ராப்பராக அது வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அதோட பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு இருந்த அந்த வெல்த் கிரியேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ குளோபலைசேஷனுக்கு இல்லை. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இப்போ யூகேலலாம் அந்த ரயட்ஸ்லாம் வருது. ஸோ இமிகிரண்ட்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாது, ரைட் விங்லாம் அங்கே யூரோப்பில் வேகமாக வளர்றது, இமிகிரண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் எனக்கே இங்கே வேலை இல்லை அப்படின்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ குளோபலைசேஷன் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது நிறையா பணம் வந்து உள்ளே ஃப்ளோ ஆகும்போது அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கே இப்போ பணம் இல்லை, எனக்கு வேலை இல்லைன்னு வரும்போது இன்னொருத்தன் வெளிலேருந்து உள்ளே வரதை வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. அந்த வகையில் இப்போ ஏஷியாலையும் பார்த்தோம்னா அங்கே சரியாக மார்க்கெட் ஒர்க் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஆட்டில் தானே நம்ம அவங்களுக்கு தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பங்களாதேஷ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஒர்க்கை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அவனோட பையிங் கெப்பாசிட்டி கம்மியானாலே சைனாவுக்கு, பங்களாதேஷுக்கு, இந்தியாவுக்குலாம் நிறைய பாதிப்பு ஏற்படும். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவும் நம்ம சொசைட்டியை பார்த்தோம்னா ரெண்டு வகையான தேசங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தேசங்கள் பார்க்கலாம், இன்னொன்று மத அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தேசங்களை நம்ம பார்க்கலாம். மொழி இன அடிப்படையில்னா யூரோப்பில் இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கும். இப்போ பங்களாதேஷ்லாம் அந்த மாதிரியான ஒரு நாடு. பாகிஸ்தான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படிப்பட்ட நாடு கிடையாது, மதத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்குன நாடு. யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த மதத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட நாடுகள் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக எப்போவுமே இன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பாகிஸ்தானாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், மிடில் ஈஸ்டில் கூடிய நிறைய நாடுகளாக இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் அடி எங்கே விழுன்னு பார்த்தோம்னா இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம்
ரேடிக்கலான ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மதவெறி பிடிச்ச இதெல்லாம். அந்த ஸ்ரீலங்காலாம் இப்போ அந்த கதை தான். சொந்த நாட்டில் ஒரு 20% மக்கள் தமிழர்கள் இருக்காங்க. ஸோ உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள காலி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்கானமி வந்து தாக்கு பிடிக்காது. அது சஸ்டைனபிளே கிடையாது இல்லையா. ஸோ இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நோக்கத்தோட ஒர்க் பண்ணோம்னா நாடு வந்து முன்னேறும். நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு நமக்குள்ள இருக்க நம்ம பாப்புலேஷன்லேயே ஒரு 20% நம்ம காலி பண்ணோம்னா நம்ம எக்கானமியும் கொலாப்ஸ் ஆகும். அவங்க ஒர்க்கிங் ஃபோர்ஸில் அவங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ நிறைய இடங்களில் பார்த்து ரிலீஜியஸ் ஃபெனட்டிக் குரூப்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க ஏஷியாலையும். நான் பங்களாதேஷ்லையும் அந்த விஷயத்தை பார்க்குறேன். அங்கே வந்து அவங்க எம்பவர் ஆயிருக்காங்க. பாகிஸ்தான்லேயும் அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆப்கானிஸ்தான்லையும் நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஸோ நிறைய இடங்கள் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கும் பெரிய டேஞ்சர். இப்போதைக்கு சுற்றி இருக்க நாடுகள் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஓகே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தோணும். பட் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் இப்போ இருக்கக்கூடிய குளோபல் எக்கானமியில். ஸோ சுற்றி எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா அது சிஸ்டமில் ஏதோ சிக்கல் இருக்குது, நம்மளும் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஷேக் ஹசீனா 1 இயர் முன்னாடி நினச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு அவங்க அத்தாரிட்டியோடு அவங்க இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா கேம் கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயரில் சேஞ்ச் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இது அவங்க சரியாக கணிக்கல, இவ்வளோ பெரிய ஒரு கிரைசிஸ் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த சரியாக கணிக்காமல் நம்ம லூஸாக விட்டுட்டோம், ஃபஸ்ட்டே அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் கொலாப்ஸ் ஆகுதுன்னா இந்த கிரைசிஸ் வந்து இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லா நாடுகளுமே இன்டர் கனெக்டாக ஒரு நாடோட இன்னொரு நாடு கனெக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவோட ஒரு கனெக்ஷன் வந்து கட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பங்களாதேஷ் கட் ஆயிடுச்சு, இது முன்னாடி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சைனா ஆரம்பத்துலேருந்து இல்லை, ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கும் தொடர்பே இல்லை. ஸோ இப்படி இப்போ மாலத்தீவு, ஸோ இப்படிலாம் எடுத்து பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி இன்டர் கனெக்டாக இருக்கிறதுல வந்து இந்தியா ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறது வந்து இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய ஃபெயிலியரா? இந்தியாவை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ குளோபலாகவும் பார்த்தோம்னா 2 பிளாக்காக டிவைட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ சைனா, ஈரான், அப்புறம் நார்த் கொரியா, ரஷ்யா, இந்த பிளாக் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ க்ளோஸாக இல்லை. இப்போ இந்த பிளாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவங்க அந்த அந்த பிளாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகிருச்சு. அதே மாதிரி வெஸ்டர்ன் பிளாக்கும் பார்த்தோம்னா அவங்களும் இப்போ ஃபஸ்ட்டு நேட்டோக்கெலாம் தேவை இருக்கான்ற அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்தது. இப்போ அவங்களும் பார்த்தோம்னா நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாக டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட எதிரி இவங்க தான்றதை அவங்களும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வரும்போது இங்கே இப்போ சைனா இங்கே இருக்காங்க. சைனா அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ண பார்ப்பாங்க. இப்போ நம்ம யார் சைடு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மோஸ்ட்லி என்ன பொறுத்தளவு நம்மளோட நலன்கள் வந்து யூஎஸ் பிளாக்கோட தான் பேரலாக போகுது. ஏன்னா சைனாவோட சேர்ந்து நம்மளால் இருக்க முடியாது. இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்ம 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுறோம், அதை கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சைனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் ஸ்ரீலங்கா இப்போ அவங்க சைடில் இருக்காங்க, அப்புறம் பாகிஸ்தான் அவங்க சைடில் இருக்காங்க, அடுத்தது பங்களாதேஷ் இப்போ அவங்க சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இப்போ நம்ம அவங்கள கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஸோ நம்மளோட வெளியுறவு கொள்கையோட ஃபெயிலியர்னு மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா சைனா வந்து பக்கத்தில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக இருக்காங்கன்னா இந்த யூஎஸ்ஏ திணறிட்டு இருக்காங்க அவங்கள டீல் பண்ண. ஸோ நமக்கும் ஒரு டஃப்பான விஷயம் தான் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஸோ பங்களாதேஷில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட் இருந்தது. அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். இப்போ அந்த பங்களாதேஷில் நம்ம அந்த கவர்மெண்ட்டை லூஸ் பண்ணது, அங்கே சேஞ்ச் வந்தது பெரிய ஒரு இழப்பு நமக்கு. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஷேக் ஹசீனா இருக்கும்போது அங்கே மிலிட்டன்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜியா இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிரான மிலிட்டன்ஸுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ 2001 அந்த டைம் நினைக்கிறேன் இல்லையா, அவங்க ஜியா இருந்தாங்க, பிஎம்மாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா மிலிட்டன்சிலாம் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள பங்களாதேஷ் பார்டருக்குள்ளே வரதுக்குலாம் அவங்க பெர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்தாங்க, இன்டெரக்டாக கொடுத்தாங்க. ஷேக் ஹசீனா எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க இன்கேஸ் இவங்க வராங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில். சார் ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வருது. என்ன அப்படின்னா இப்போவே வந்து அங்கே இந்துக்கள் தான் சிறுபான்மையினராக இருக்காங்க, மைனாரிட்டியாக இருக்கும்போது இந்தியாவுக்கும் ரொம்ப ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இது இப்போது. ஸோ இப்போ அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது அங்கே மைனாரிட்டிக்கான பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை இந்தியா வந்து அதில் ஏதாவது சிக்கல் வரும்போது வந்து அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா முன்னே இருந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் இப்போ இருக்காதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? மைனாரிட்டிஸுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் பங்களாதேஷில். இப்போ அவாமி லீகை பொறுத்தளவில் அவாமி லீகே பெரிய செக்குலரான ஒரு பார்ட்டி நான் பர்சனலாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அவாமி லீக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வாதிகார கட்சி, சரியான ஒரு பொருளாதார கொள்கையெல்லாம் கிடையாது. ப்ளஸ் அப்பப்போ இந்த ஒரு மைல்டான ஒரு மத அரசியலை கையில் எடுப்பாங்க.
இப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பிஜேபி வந்து ஒரு ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா பார்ட்டி, ஒரு சாஃப்ட் கோர் ஹிந்துத்துவா வந்து காங்கிரஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களும் அப்பப்போ அந்த அரசியல்லாம் கையில் எடுப்பாங்க, மத பாலிடிக்ஸ்லாம் லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி யூஸ்வலாக அங்கே மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் அவாமி லீக் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஓரளவுக்கு இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு செக்குலரான ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அவாமி லீக். இப்போ அந்த கட்சி போனது பெரிய ஒரு பாதிப்பு தான். ஸோ மைனாரிட்டிஸுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே ஜியா பவரில் இருக்கும்போது மைனாரிட்டிஸ் நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. மைனாரிட்டிஸ்லாம் சொல்லும்போது மோஸ்ட்லி ஹிந்துஸ் தான், அங்கே பெரிய கிறிஸ்டின் பாப்புலேஷன் அங்கே கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போவும் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிறையா வன்முறைகள்லாம் நடக்குது. நார்த் இந்தியா மீடியாவில் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டும் பண்ணுறாங்க, பட் டெஃபினட்டாக அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. வீடுகள்லாம் எரிக்கப்படுது, அதே போல் கொஞ்சம் பேர் உயிரும் இழந்திருக்காங்க, கொல்லவும் பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் போகுது. டெஃபினட்டாக அவாமி லீக் வந்து அவாமி லீகோட கொலாப்ஸ் வந்து அங்கே மைனாரிட்டிஸ்க்கு அங்கே பங்களாதேஷில் பெரிய ஒரு சிக்கல் தான். ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.